கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதாக தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில், தற்போதும் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு மிக அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக 129 மதுக்கடைகள் இயங்கி வருவதாக வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சராக சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்டவற்றின் அருகே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு 717 மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன. அதே நேரம் வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் ஒரு கள ஆய்வு அண்மையில் அறிவிக்கப்பட்டு, அந்த கள ஆய்வின் மூலமாக 129 மதுக்கடைகள் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த 500 மீட்டர் எல்லை வரம்புக்கு உள்ளாக கல்வி நிலையங்களை ஒட்டியோ, பேருந்து நிலையங்களை ஒட்டியோ, வழிபாட்டு தலங்களை ஒட்டியோ அமைந்திருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த ஊரில், எந்த பகுதியில் எதை ஒட்டி கல்வி நிலையமா அல்லது பேருந்து நிறுத்தமா, வழிபாட்டு தலமா, எதை ஒட்டி அது அமைந்திருக்கின்றது என்பதற்கான பட்டியலுடன் 129 டாஸ்மாக் கடைகளின் விவரத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய அவர், உடனடியாக இவற்றையும் மூடுவதற்கு தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். பொதுமக்களுக்கு இடையூறாக இந்த 129 டாஸ்மாக் மதுக்கடைகளும் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த எல்லை வரம்புக்குள் வருகின்றது. எனவே அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்து முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்.